வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி தக்காளி சட்னி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வதக்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. பூண்டு பல் ஒரு 4 சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு 3ஆக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. காய்ந்த மிளகாய் 5 சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வறுத்துடுங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்கேங்க. அதை நீட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசல்லாம் போகட்டுங்க. நல்லா கலர் வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். நம்ம அப்போ தான் சட்னி அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம இப்போவே உப்பு சேர்த்தோம்னா வதக்கணும்னா வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். அப்போ தாங்க சட்னி நல்லாயிருக்கும். பெரிய சைஸ் தக்காளி 3 எடுத்துருக்கேங்க. வெங்காயத்தை விட தக்காளி அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க. இப்போ சேர்த்துக்கிறேங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுவோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. நான் வெங்காயம் தக்காளி அளவு அதிகமாக எடுத்தனால காஞ்ச மிளகா 5 சேர்த்துருக்கேங்க. நீங்கள் இதை விட அளவு கம்மியாக எடுத்திங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு 2-3 சேர்த்துக்குங்க. காரம் அதிகமாகிடுங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி எடுப்புங்க. இல்லாட்டி அடி பிடிச்சிக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ இந்த டைமில் நான் துருவி வச்சுருக்க தேங்காவை ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் சேர்த்தோம்னா தக்காளி சட்னியோட சுவை நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளியை ஆற வச்சு நல்லா எடுத்தாச்சுங்க. இப்போ மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. சட்னியை அரைச்சி எடுத்தாச்சுங்க. நம்ம மல்லித்தழைலாம் சேர்த்துருக்கிறதுனால கலர் நல்லா பார்க்கவே அழகாக இருக்குங்க. இப்போ ஒரு கப்பில் சேர்த்துக்கிறேங்க. தாளித்து எடுத்துருக்க கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலைங்க இப்போ நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க. சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்குங்க. நம்ம தேங்காய் இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ரைஸ் கூட கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.